மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பிரைமா ஃபேசி தமிழக அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்ணாம, அதில் நடந்த சர்ச்சை தான் நேத்து, அதாவது கார்த்திகை தீபம் அன்னைக்கு நடந்த சர்ச்சை. இத புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ல இஷ்யூ பண்ண ஆர்டர வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டர்ல யார் யார் பெட்டிஷனர், என்ன மாரி முடிவுகள வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்தாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் பீயிங் அ கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் என்ன மாரியான முடிவுகள இதுல கம்யூனிகேட் பண்ணாங்க, ஏன் வந்து அரசாங்கம் இது முழுமையா இந்த ஆர்டர ஃபாலோ பண்ணல, முழுமையா இந்த ஆர்டர ஏன் ஃபாலோ பண்ணல, ஆர்டர் ஃபாலோ பண்ணாதப்போ ஏன் கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த திருப்பரங்குன்றத்துடைய இஷ்யூவே உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய முருகப்பெருமானுடைய பக்தர்கள் நம்ம இருக்கோம். ஒருத்தருமே நம்மளுடைய தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா 6 படை வீட்ல வந்து கனெக்டடா இருப்போம். ஒருத்தருக்குமே முருகப்பெருமான் வந்து அவ்வளோ பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு இவ்வளோ பெரிய சர்ச்சை மதுரையில திருப்பரங்குன்றம் மலையில நடந்தது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. இதுல பல ஊடகங்கள் ஏதேதோ ரிப்போர்ட் பண்றாங்க, ஃபிளாஷ் கார்டு போடுறாங்க. முழுமையான விவரம் யாருமே சொல்லல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் வந்து ஜட்ஜ்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் தமிழக அரசாங்கம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணாம நேத்து திருப்பரங்குன்றம் மலையில ஹில்டாப்ல தீபத்தூண்ல லைட் பண்ண விடல, அதாவது விளக்க வந்து ஏத்த விடல தீபத்தூண்ல.